வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது புஷ்பா 2 படத்தோட விமர்சனம். அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தண்ணா, ஃபஹத் ஃபாசில் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இசை தேவி ஸ்ரீ பிரசாத், எழுதி இயக்கினது சுகுமார். சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த புஷ்பா படத்தோட 2ஆம் பாகம் தான் இது. 3ஆம் பாகமும் நாம எதிர்பார்க்கலாம். 3.25 மணி நேரத்தையும் தாண்டி கடைசியில டைட்டில் கார்டு போடுற வரைக்கும் படம் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேல பார்க்கலாம். முதல் பாகம் பார்த்தா தான் 2ஆம் பாகம் புரியும். அதனால அதை பார்த்துட்டு இதை பார்க்கறது நல்லது. ஆனா கதைன்னு பெருசா 2ஆம் பாகத்துல புதுசா எதுவும் கிடையாது. முதல் பாகத்துல புஷ்பா கூலி ஆள்ல இருந்து ஒரு பிசினஸ் ஓனர் ஆயிடுவாரு. இதுல அந்த பிசினஸ்ல இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் டெவலப் ஆயிடுவாரு. பிசினஸ்னா அதே அந்த ரெட் சாண்டல்வுட் கடத்துற பிசினஸ் தான். முதல் பாகத்துல ரஷ்மிகாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பாரு. இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. முதல் பாகத்துல அவரு அப்பாவோட முதல் மனைவி அந்த குடும்பம் இவங்கள ஏத்துக்காது. இதுல சில பிரச்சனைகள், சண்டைகள், கொலைகள் இதெல்லாம் செஞ்ச பிறகு 2 குடும்பமும் ஒண்ணாயிடுது. முதல் பாகத்துல எம்எல்ஏ, எம்பி அப்படின்ற லெவல்ல இவருக்கு சகவாசம் இருக்கும். இப்போ சிஎம், மத்திய மந்திரி அப்படின்ற அளவுக்கு அது வளர்ந்துடுது. தவிர பிசினஸுக்கு போட்டி அல்லது தடையா இருந்த அந்த மங்களம் ஸ்ரீனுன்னு ஒரு பாத்திரம், அப்புறம் போலீஸ் எஸ்பி பவர் சிங் ராத்தோட், இவங்களால வர பிரச்சனைகள் முதல் பாகத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இதுலயும் இருக்கும். இதையெல்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஏதோ சில வேலைகள்லாம் செஞ்சு தன்னோட எதிரிகளெல்லாம் ஜெயிச்சிருவாரு புஷ்பா. சில பழைய எதிரிகள்லாம் காலியாகி புதுசா ஒரு 2-3 எதிரிகள் இந்த படத்துல முளைக்கிறாங்க. இவங்க 3ஆம் பாகத்துல மேல தங்களோட வேலைகள்லாம் காட்டுவாங்க அப்படின்னு நமக்கு புரியுது. முதல் பாகத்துல கடத்தல் கூலி ஆள்ல இருந்து கடத்தல் மாஃபியாவுடைய தலைவன் அளவுக்கு வளர்ற புஷ்பா இதுல கிட்டத்தட்ட கடவுளோட அவதாரமாவே ஆயிடுறாரு. அவரு டான்ஸ் பண்ணா காளி, துர்க்கை அம்மன் இந்த ரேஞ்சுக்கு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு தான் டான்ஸ் ஆடுவாரு. பேக்ரவுண்ட்ல பெரிய பெரிய அம்மன் சிலைகள்லாம் இருக்கும். இதுல ஒரு காட்சியில ஒரு 3 தலை நாகம் கூட இவர் தலைக்கு மேல இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு கூட இந்த படத்துல உண்டு. ஊருக்கே என்ன வேணாலும் கொடுக்குற புஷ்பா, நீ உனக்கு கடவுள்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரி டயலாக்லாம் வேற இந்த படத்துல உண்டு. பார்ட் 2லயே கடவுள் ஆயிட்ட புஷ்பா பார்ட் 3ல என்ன ஆவாரு அப்படிங்கிறது டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும். கடவுளுக்கு கூட கண்டிப்பா தெரிய முடியாது. டைரக்டர் சுகுமார் படைச்சிருக்கிற இந்த உலகத்துல எல்லாருமே கடத்தல்காரங்க தான். கடத்தல் கூலி, கடத்தல் சூப்பர்வைசர், கடத்தல் பாஸ், அதை விட பெரிய கடத்தல் பாஸ், இவங்களுக்கெல்லாம் மேல போலீஸு, எம்பி, சிஎம், மத்திய மந்திரி இப்படிலாம். ஒருத்தர் கூட நல்லவங்க இல்ல. மரங்களை வெட்டி வைக்கிறது தப்பு, கடத்தல் கொலையெல்லாம் செய்யறது தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர் கூட இல்ல. போலீஸு, ஜேர்னலிஸ்ட், பொலிட்டீஷியன் யாருமே கேள்வியே கேட்க மாட்டாங்க. எல்லாருமே ஒன்று டம்மி இல்ல கரப்ட் தான். இன்ஃபேக்ட் ஒரு காட்சியில அந்த ஊர்ல உள்ள எல்லா போலீஸுக்கும் சம்பளம், பாக்கி உள்ள சர்வீஸு, பென்ஷன், மாசம் மாசம் வாங்கக்கூடிய லஞ்சம் இப்படி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஆன் த ஸ்பாட் மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணி புஷ்பா அவங்களுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக பண்ணிடுவாரு. எல்லாரும் அதை வாங்கிட்டு வேலையை விட்டே போயிடுவாங்க. அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி காட்சி அமைப்பு உண்டு. இதுல பியூட்டி என்னன்னா, இந்த மாதிரி காட்சிகளுக்கெல்லாம் பல பேர் விசில் அடிச்சு கைத்தட்டி ரசிச்சு பார்த்தாங்க தியேட்டர்ல. என்னத்த சொல்றது. சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட இந்த ஜென்டில்மேன், சிவாஜி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது. அதுல ஹீரோ ஒத்த ஆளா நின்று பல பல கிரிமினல்ஸ், பெரிய பெரிய கேங்ஸ் எல்லாரையும் அடக்கி அந்த ஊரையே திருத்திடுவாரு. போலீஸ்ல இருந்து சிஎம் வரைக்கும் என்ன முயற்சி பண்ணாலும் அவங்கள டச் கூட பண்ண முடியாது. ஆனா அதுல கூட அந்த ஹீரோவோட லாஜிக் என்னன்னா, அது ஏழைங்களுக்கோ இல்ல பொதுமக்களுக்கோ ஏதோ நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான். ஆனா புஷ்பாவில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா வர எல்லாருமே கடத்தல்காரங்க தான். இந்த சின்ன கவுண்டர், தேவர் மகன் இந்த மாதிரி படங்கள்லாம் கிராமத்து ஜனங்கள்லாம் ஒரு தலைவனோட பின்னாடி போற மாதிரி காட்டுவாங்க. ஆனா அவங்க எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா இதுல புஷ்பா ஒரு கொள்ளைக்காரன், கொலைகாரன், கூட இருக்கவங்க எல்லாருமே அதே மாதிரி கொள்ளைக்காரங்க தான். ஆனா புஷ்பாவை ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு தூக்கி வச்சிடறாரு டைரக்டர். இதெல்லாம் என்ன ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை.
படம்னா பொழுதுபோக்கு இருந்தா போறோம். கருத்தெல்லாம் சொல்ல தேவையில்ல. அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா, புஷ்பான்னா யாரு தெரியுமா? அப்படின்னு மேல, மேல, மேல இதே மாரி பில்டப் குடுத்து, ஒரு கேங்ஸ்டர கடவுள் ரேஞ்சுக்கு காட்டுற அளவுக்கு இப்பயே போயாச்சு. இந்த 2024ல கூட இந்த மாதிரி பாத்திரங்கள், இந்த மாரி காட்சிகள வரவேற்கிற ரசிகர்கள் இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் என்ன? பார்ட் 3, பார்ட் 4ன்னு இந்த மாரி மேல, மேல வந்துகிட்டே தான் இருக்க போது. ஸ்டண்ட் காட்சிகள் படம் முழுக்க உண்டு. பார்ட் 1ல ஒரு கூட்டம் புஷ்பாவோட கைய கட்டி போட்டுருவாங்க. அவரு காலாலேயே அதனால ஒரு சீன் முழுக்க ஃபைட் பண்ணுவாரு. இப்போ பார்ட் 2ல அதே கூட்டம் அவரோட கை, காலு 2த்தையும் சேர்த்து கட்டி போட்டுருவாங்க. புஷ்பா அதனால பல்லாலேயே ஒரு 10, 20 பேர பந்தாடிடுவாரு. பார்த்தா தான் உங்களுக்கு இந்த அபத்தம்லாம் தெரியும். எனக்கு என்னன்னா, பார்ட் 3ல கை, காலு, வாயும் சேர்த்து கட்டிட்டாங்கன்னா, அப்போ புஷ்பா என்ன செய்வாரு? கண் சிமிட்டியே சண்டை போடுவாரா? இல்ல சும்மா மூச்சு விட்டே போட்டு தள்ளுவாரா எல்லாரையும்? எனக்கு தெரியல. டைரக்டருக்கு மட்டும் தெரியும்னு நெனைக்கிறேன். மத்தபடி பாடல்கள், பிஜிஎம், ஐட்டம் நம்பர் எல்லாமே பார்ட் 1 மாரியே தான் பார்ட் 2லயும் இருக்கு. தேவிஸ்ரீ பிரசாதும் வழக்கம் போல கொடுத்த காசுக்கு ஒரு செகண்ட் கூட விடாம ஒரு 200, 250 இன்ஸ்ட்ருமெண்ட்ட வச்சு அடிச்சு தள்ளியிருக்காரு படம் முழுக்க. படம் முழுக்க எல்லாமே ஓவர் டோஸ் தான். டான்ஸ்னா ஒரு 200 பேரு, சண்டைனா ஒரு 500 பேரு, கோவிலுக்கு போனா திருவிழா மாரி ஒரு 5000 பேர் இருப்பாங்க. கடத்தல்னா 2000 டன் தான் கடத்துவாரு. லாரின்னா ஒரு 200 லாரி. மாட்டு வண்டின்னா 500 மாட்டு வண்டி. போட்டுன்னா ஒரு 1000 போட்டு. இது மாரி எல்லாமே ஓவர் டோஸ் தான் படம் முழுக்க. நடிப்புன்னு பார்த்தா, அது கூட கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் சொல்லலாம். இருந்தாலும் எல்லாருமே குடுத்த பாத்திரத்த ஓரளவு நடிச்சு குடுத்துருக்காங்க அப்டின்னே நம்ம சொல்லலாம். அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பஞ்ச் ஆகட்டும், இல்ல பஞ்ச் டயலாக்ஸ் ஆகட்டும், இல்ல டான்ஸ் மூவ்ஸ் ஆகட்டும், ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு அல்லு அர்ஜுன். இவருடைய தோள்கள்ல தான் படம் மொத்தமே நிக்குது. அப்போ இந்த படத்த பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த கேஜிஎஃப் இல்ல புஷ்பாவோட பார்ட் 1 இந்த மாரி படங்கள்லாம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? இல்ல அல்லு அர்ஜுனோட பெரிய ஃபேனா நீங்க? இல்ல ஜெனரலாவே இந்த மாரி ஓவர் த டாப் வரக்கூடிய தெலுங்கு படங்களோட ஃபேனா? அப்போ பேசாம தியேட்டர்ல போய் கிரவுடோட சேர்ந்து இந்த படத்த பாருங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. மத்தபடி நல்ல கதைக்களம், பாத்திரங்கள், கருத்துக்கள் இதெல்லாம் வேணும்னு நெனச்சாக்கா, இந்த படத்த அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.